அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். கொண்டு வேட்டையாடுற புலி அப்படின்னு சொன்னாரு. அண்ணனோட வெறி கொண்டு வேட்டையாடுற விதம் வந்து எங்களுக்கு தெரியும். விஜயலட்சுமி வழக்குலயே நாங்க பார்த்துருக்கோம். இதுல வந்து அணில் குஞ்சுன்னு சொல்றதும் இல்ல நீங்க சின்ன பசங்கன்னு சொல்றதும் ரசிகர் கூட்டம் சொல்றதுலாம் அதெல்லாம் இனிமேட்டு வேலைக்கே ஆகாது. அண்ணன் சீமான் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்டேட் ஆகாமலே இருக்காரு. நாங்களாம் 4 யானைகளா மாதிரி 2 வருஷம் ஆகுது. அந்த யானைக்கு முன்னாடி வந்து அண்ணன் புலியா வந்து மாட்டிக்கணும்னு சொல்லுங்க. போருக்கு போகும்போது புலி சிங்கம்லாம் எங்களுக்கு தெரியாது, மிதிச்சிருவோம். அப்புறம் அண்ணன் தான் கஷ்டம். உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றாருன்னா அண்ணனுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க கட்சி தொண்டர்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். மத சார்பற்ற சமூக நீதி, செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், ஜனநாயகம் இருக்கு, மத சார்பின்மை இருக்கு, பகுத்தறிவு சிந்தனை இருக்கு, போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு கொள்கை இருக்கு, இருமொழி கொள்கை இருக்கு. அந்த மாதிரி எல்லா கொள்கையுமே வந்து நீங்க கடைசி தொண்டன் கிட்ட போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான். அதனால வந்து இந்த கொள்கை தெரியல டிவிக்கே தளபதின்னு கத்துறாங்கன்னா அதை யாரும் நம்ப போறது இல்லை. நீங்களே வேணா பேசிக்கலாம். உங்களுக்கு தளபதின்னு கத்துனா தலைவலின்னு தான் கண்டிப்பா கேட்கும்.